வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வாக ஒருங்கிணைப்பாளர்கள், வாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை வடகிழக்கு மாவட்டம் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் வாக ஒருங்கிணைப்பாளர்கள், வாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் வெள்ளானூர் தனியார் திருமண மண்டபத்தில் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும், மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ். சுதர்சனம் தலைமையில் நடைபெற்றது. வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோரைக்கோ தயாளன் வரவேற்புரை நிகழ்த்தினார். கூட்டத்தில் வாக முகவர்களின் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டு வரும் 2026 மீண்டும் திமுக ஆட்சி மலர்ந்து தலைவர் மு.க.ஸ்டாலின் முதல்வராவதற்கு அனைவரும் இன்றிலிருந்து கடுமையாக உழைக்க வேண்டும் என சுதர்சனம் எம்எல்ஏ உரையாற்றினார். இதில் மாவட்ட துணை செயலாளர் மு. ராஜேந்திரன், மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் மோரை மு. சதீஷ்குமார், ஒன்றிய அவைத் தலைவர் பி. ஏழுமலை, துணை செயலாளர்கள் ஏ. ராமதாஸ், குணா தயாநிதி, தேவி மாரி, பொருளாளர் ஆ. சிவானந்தம், மாவட்ட பிரதிநிதிகள் ஆ. பிரபாகரன், பி. பி. அண்ணாதுரை, பொன் மதுரைமுத்து, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தே. இளம்பருதி, துணை அமைப்பாளர்கள் வே. ஸ்டீபன், வி. கார்த்திக், ஆ. கண்ணன், எஸ். சதீஷ், கவியரசன், பி. இளங்கோவன், மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் சே. கோவிந்தராஜ், கே. ரவிக்குமார், வேதா செந்தில், லிங்கேஷ் பரந்தாமன் உள்ளிட்ட கிளைக்கழக செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளை நிர்வாகிகள், ஊராட்சி முன்னாள் தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.